இப்போ இந்த ஃபார்ம் என்னன்னா, நம்மலாம் வந்து எஸ்ஐஆர்ங்கிறது என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது. காலங்காலமா அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இறந்து போனவர்கள் பெயர் நீக்கப்படுகிறது, புலம்பெயர்ந்தவர்கள் பெயர் நீக்கப்படுது. இல்ல ஒருத்தரே வந்து வேற ஒரு ஊர்ல ஓட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போய் அங்க ஓட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே எழுதி கொடுக்குறாங்க, இல்ல சம்பந்தம் படாதவங்க கூட எழுதி கொடுக்குறாங்க. அப்போ ஓட்டு நீக்கப்படுது. அப்போ ஒரு ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் இப்பதான் 2024 தேர்தலுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்ன இப்ப நமக்கு வந்து வேட்பாளர் பட்டியலை நம்ம வந்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுடைய புரிதல் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குதுன்னா, இந்த வேட்பாளர் பட்டியல்ல நம்மளுடைய பேர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. வரை வாக்காளர் பட்டியல்ல ஒருவேளை நம்ம பேரை வேணும்னே எடுத்து விட்டாங்கன்னா அப்ப போய் வந்து நம்ம பார்க்கணும், நம்ம புரிஞ்சிருக்கோம். அதுவே வந்து அப்படி எடுத்து விடுறதுக்கான அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது. ஆனா பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டை அவங்க எடுத்து விட்டு ஒரு பீகாரே ஒரு பெரிய பிரளயமாகி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நடக்குது. ஆனா உண்மை வந்து அப்படி அல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்க போறாங்க. யாரு கொடுக்க போறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 6,36,00,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 6,36,00,000 ஓட்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கைக்கு கிடைக்கும். இந்த ஃபார்ம்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து வாக்காளருடைய பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், முகவரி, வரிசை எண், பாகம் எண் மற்றும் பெயர், சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியின் பெயர், மாநிலம், தற்போதைய புகைப்படம், ஒரு பார்கோட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம ஃபில்அப் பண்ணும். பிறந்த தேதி, ஆதார் எண் நமக்கு விருப்பம் இருந்தா ஃபில்அப் பண்ணலாம், கைபேசி எண், தந்தையின் பாதுகாவலரின் பெயர், தந்தையின் பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், தாயாரின் பெயர், தாயாளர் வாக்காளர் புகைப்படம் அடையாள அட்டை எண் இருந்தா ஃபில்அப் பண்ணலாம், துணைவரின் பெயர் இருப்பின் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்தா, உங்களுக்கு ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ இருந்தா. ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நீங்க ஃபில்அப் பண்ணா ஒரு வாக்காளர் அடையாள அட்டைக்கான ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. இதற்கப்புறம் அதற்கு கீழே ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். முந்தைய சிறப்பு சீர்திருத்தம் எப்ப நடந்திருக்குது? 2002 நடந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா, உறவினரின் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண் இது இருக்கு. இது வந்து இது எது கேக்குறீங்க? இப்ப வந்து நீங்க ஒருத்தர் ஓட்டரா இருந்தார் அப்படின்னா, முதல்ல நான் படிச்ச ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற டீடைல் அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பிஎல்ஓஸ், அவங்களுடைய பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க, வாக்குச்சாவடி அலுவலர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் இந்த ஃபார்ம் போகும். அவங்க வீடு வீடா போய் வெரிஃபை பண்ணிட்டு, இந்த ஆமா இவங்க வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு போதுமான டீட்டெயில நீங்க வாங்கிடுறீங்க. எதுக்கு 2002 ஓட்டு போட்ட ஒருத்தருடைய டீட்டெயில், அவங்களுடைய உறவு முறையெல்லாம் நீங்க கேக்குறீங்க? அதோட நிக்கல. இப்ப 2002 நீங்க வந்து உறவினரின் பெயர்னு ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர், இங்க வந்து உறவினர் உங்களுக்கு அம்மாவோ, இப்ப எங்க அம்மா பேர் முத்துலட்சுமி, அவங்க வந்து 2002 உயிரோடு இருந்தாங்க. இப்ப நாங்க அவங்க பேரை கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க, இங்க எங்க அம்மாவோட டீட்டெயில ஃபுல்லா கொடுக்கணும். பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், உறவினரின் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண். இப்ப 2002 நான் ஓட்டு போடுறப்ப எங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க, நான் அதை தான் குறிப்பிடணும். இப்ப நான் 2026 நான் ஓட்டு போடுறப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, எங்க அம்மாவுடைய இறப்பு சான்றிதழை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். எதுக்கு வந்து இந்த வேலை? அதாவது ஒரு ஓட்டு சேர்க்கிற நம்ம ஓட்டு சேர்க்கறதுக்கு அடிப்படை என்ன? ஒருத்தர் அந்த ஊர்ல அந்த பூத்துல இருக்காங்களா, அவங்க வந்து அந்த ஊர்ல தான் அந்த பூத்துல தான் குடியிருக்காங்களா, அவங்க லெஜிட்டிமேட் ஓட்டரா, இதை தானே நீங்க பார்க்கணும். இதுக்கு எதுக்கு வந்து இத்தனை டேட்டா கொடுக்குறீங்க? அதுல பாத்தீங்கன்னா 2002க்கும் 2025க்கும் இடையில 23 வருஷம் கேப் இருக்கு. இப்ப 2002 ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தாருன்னா அவர் 2024 இப்ப பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு அப்டேட்டட் புகைப்படம் மட்டும் கொடுத்தா போதும் சொல்றாங்க. இப்ப 2002 ஒருத்தர் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க, 2002 ஓட்டு போடல, அதுக்கப்புறம் வந்து போட்டிருந்தாரு அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னா குடியுரிமை செக் பண்றாங்க. அதற்கான சான்றிதழ், அதற்கான வாய்ப்பு தான் இது. சாதாரணமா ஒருத்தருடைய ஓட்டை நீக்கவோ சேர்க்கவோ இன்னைக்கு அவர் என்னமா இருக்காருன்னு பார்த்தா போதும், அவங்க அந்த பொண்ணு, அவங்க அந்த பெண் என்னவா இருக்காங்க, அந்த ஆண் என்னவா இருக்காங்கன்னு பார்த்தா போதும். 2002 போய் எதுக்கு பாக்குறீங்க? அதற்கப்புறம் வந்து எதுக்கு 2002 யார் உறவினரா இருந்தாங்க அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க? அப்ப பேசிக்கலா இது வந்து ஒரு வாக்காளர் தீவிர திருத்தம்ங்கிற பெயர்ல
ஒருவருடைய குடியுரிமையை வந்து தேர்தல் கமிஷன் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக இவங்க இதை செய்யறாங்க. ஏன்னா குடியுரிமை செக் பண்ண வேண்டிய அதிகாரம் வந்து உள்துறை அமைச்சக ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. இதுதான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா பீகார்ல இருந்தது. நீங்க குடியுரிமை செக் பண்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்னு நம்ம சொன்னதுனால இப்ப அதை சொல்லாம வந்து தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள்ல இந்த வேலை செய்யறாங்க. இப்ப நான் சொன்ன அந்த 6,36,00,000 பேர் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம்ல, இவங்க 6,36,00,000 பேரும் இந்த பேப்பரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க வீட்டுல. அதை வந்து நீங்க கொண்டு போய் கொடுத்தாதான் உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் ஓட்டு வரும். இப்ப இந்த பேப்பர் நீங்க கொடுக்கல அப்படின்னா, இதுல இருக்கிறத உங்களால ஒழுங்கா ஃபில்அப் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் 2002 இப்போ இருந்த உங்களோட உறவினர் உயிரோடு நீங்க டெத் சர்டிபிகேட் எடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து முறையாக ஃபில்அப் பண்ணப்படாதா கருதி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபார்மை வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஒரு தப்பா எழுதிடுறீங்க, 2 டைம் தப்பா போயிருது, உங்களுக்கு எழுத படிக்க தெரியல, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம் உங்களால எழுத முடியல அப்படின்னா இந்த பேப்பர் நீங்க திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ திருப்பி நீங்க ஜெராக்ஸும் எடுக்க முடியாது, அவங்களும் உங்களுக்கு தர மாட்டாங்க. சோ பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்குதே ஒழிய வாக்காளர் உரிமையுள்ள வாக்காளர்களை முறைப்படி சட்டத்திற்குட்பட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமா தெரியல. இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதனாலதான் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கோம். அதனாலதான் நம்ம இந்த எஸ்ஐஆரை, இந்த வாக்காளர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கடுமையா எதிர்க்கிறோம். நம்மளுடைய மாநிலத்துல வந்து நம்மளுடைய வாக்குரிமையை நீங்க மீண்டும் உறுதி செய்யணும் சொல்றதுக்கு யாரு தேர்தல் கமிஷன்? இந்த ஊர்ல நம்ம பிறந்து வளர்ந்து, நம்ம முன்னோர்கள் பிறந்து வளர்ந்துருக்காங்க, நம்ம இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த பூத்துல இருக்கோம். அதுக்கு வந்து காலங்காலமா நம்ம பூத்துல தான் இருக்கிறோங்கிறதுக்கு எத்தனையோ வாக்காளர்கள் பட்டியல நம்ம பேர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியல்ல சேர்த்தல் நடக்குது, நீக்கல் நடக்குது, நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம். இப்ப எதுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 6,36,00,000 பேரும் புதுசா வந்து இந்த பேப்பரை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி இந்த மாதிரி ஒரு நியாயமான வெளிப்படையான ஒரு தேர்தல் நடத்துறதை வந்து சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நம்புறோம். இந்தியாவில் வந்து தேர்தல் வந்து நேர்மையா தான் நடக்குது, நியாயமா தான் நடக்குது. நம்ம ஓட்டு போட்டு தான் ஒரு அரசாங்கம் ஜெயிக்கவோ இல்லை ஒரு கட்சி தோக்கவோ வந்து செய்யறாங்க அப்படிங்கிற நம்மளுடைய முழுமையான ஒரு நம்பிக்கையை சிதைப்பதற்குரிய வேலையை இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யுது. எவ்வளவோ பேர் வந்து படிக்காத, எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்காங்க. எவ்வளவோ மக்கள் வந்து அன்னைக்கு காலையில வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை கூட நிக்காம வேலைக்கு போற எத்தனையோ குடும்பங்கள் நமக்கு அருகிலே இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் வந்து எப்படி திருப்பி கொடுப்பாங்க? இவங்க எல்லாருக்கும் எப்படி இது எழுத தெரியும்? எல்லாரும் வந்து 2002க்கும் இப்ப இருக்கிற தேர்தலுக்கு இடையில டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு எங்க டெத் சர்டிபிகேட் போவாங்க? இப்ப வந்து ஒருத்தருக்கு சொத்து இருக்கு, அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ, அந்த சொத்தை இவங்க இன்னொருத்தரோட பேருக்கு மாத்துறதுக்காக மகனோ மகளோ அந்த டெத் சர்டிபிகேட்டை வாங்கியிருப்பாங்க. சொத்தே இல்லாத ஒருத்தர் எதுக்கு போய் டெத் சர்டிபிகேட் வாங்க போறாங்க? அவங்க வாங்காம தான் விட்டுருப்பாங்க. இப்ப 20 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கல அப்படின்னா இப்ப போய் டெத் சர்டிபிகேட் வாங்கணும். சோ இது வந்து ஒரு தேர்தலை முறையாக, நேர்மையாக, வெளிப்படையாக நடத்துறதுக்கு வாக்காளர் பட்டியலை ஒரு புதுப்பிக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. இது வந்து தமிழ்நாட்டு மக்களை, மிச்சம் இருக்கிற 12 மாநில யூனியன் பிரதேச மக்களை வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்திய தேர்தல் ஆணையம் செய்யுது. இதை வந்து நம்ம கடுமையா எதிர்க்கணும். அதற்கான ஆதாரத்தை தான் இப்ப நான் மக்கள் முன்னாடி வெளிப்படுத்திட்டு இருக்கேன்.